வரவு 10,000 செலவு 25,000. அப்போ எப்படி சமாளிக்க? எங்கேயா கடன் வாங்கணும், கடன் வாங்கி லாக் ஆகணும். இதில் உங்களுக்காக கடன் வாங்குறதை விட மற்றவங்களுக்காக கடன் வாங்கி நீங்கள் தோற்ற விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் சந்திச்சிங்க. அப்போ இதுலேருந்து வெளியே வந்துடுவோமானா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். பல பேருக்கு ஒரு அன்பை காட்டுறேன், பாசத்தை காட்டுறேங்கிற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்காக இனிமேல் வாழ கற்றுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு செயல்பாட்லேயும் சுயநலம் இருந்தால் தப்பே கிடையாது. போதும், பொதுநலமாக இருந்து கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டம் கவலைகள் போதுங்கிறது என்னுடைய கருத்து. இல்லைங்க, நான் அப்படித்தான் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாகவே இருக்க போகிறேன், ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் என் மனசுக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேங்க, நம்முடைய கடகராசி என்பவர்கள் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. அதேபோல் கடகராசி மாணவ செல்வங்கள் எந்த போட்டியில் வேணும்தான் கலந்துக்கோங்க. இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இறுதி வரையும் எத்தனை போட்டி நிகழ்ச்சிகள் வச்சாலும் தைரியமாக கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி கிடைக்கும். உங்களை அறியாமல் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அந்த வெற்றி மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவீங்க. ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதற்கான பாக்கியமும் செயல்பாடும் உண்டு. அப்போ பொதுவாகவே கடகராசிக்கு என்ன வேணும்? தன்னம்பிக்கை வேணும், மனதில் ஒரு தைரியம் வேணும். நம்மளை எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை கூட இருந்து குடிப்பறிச்சவங்களாக இருந்தாலும் சரி,